வணக்கம் நேயர்களே. கிளாசிக் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் பலரையும் கவர்ந்தவர்தான் கவியரசர் கண்ணதாசர். சர்ச்சைக்கும் பஞ்சில்லாதவர் என்றாலும் தன் மனதில் பட்டதை எப்போதும் வெளிப்படையாக பேசும் நபர். அப்படி ஒரு முறை சிவாஜியை பற்றி ஒரு கருத்து சொல்ல இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அதன் பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசர் பாடல் எழுத முடியாமல் போனதாம். சில வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் இணைய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காரணமாக இருந்துள்ளாராம். வாங்க பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த சிவாஜி கணேசன் திருப்பதி கோவிலுக்கு சென்றது கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கண்ணதாசர் இது குறித்து தனது பத்திரிகையில் தெனாலிராமன் படத்தில் உடல் முழுவதும் மண்ணில் புதைந்து தலை மட்டும் வெளியில் தெரியும் காட்சியின் போட்டோ வைத்து இனி கட்சியில் சிவாஜியின் நிலை இதுதான் என்று எழுதியிருந்தாராம். இதை பார்த்து கோபப்பட்ட சிவாஜி கண்ணதாசரை அடிக்கப் போக NS கிருஷ்ணன் சமாதானம் செய்து வைத்துள்ளாராம். அதன் பிறகு சில ஆண்டுகள் இருவரும் பாடல் எழுதாத நிலையில் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான பாகப்பிரிவினை படத்தில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் எழுதியிருந்தாராம். அந்த படத்தில் ஒரு தாலாட்டு பாடல் வேண்டும் என்பதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திடம் இயக்குனர் பீம்சிங் அவசரப்படுத்திய நிலையில், நீங்கள் அவசரப்படுத்தினால் என்னால் பாடல் எழுத முடியாது, இதுவோ தாலாட்டு பாடல், இதை என்னை விட கண்ணதாசர் தான் சரியாக எழுதுவார், நீங்கள் அவரிடம் கேளுங்கள் என்று கூறியுள்ளாராம். இதனைத் தொடர்ந்து படக்குழு கண்ணதாசனிடம் கேட்டபோது அவர் பாடல் எழுத மறுத்துள்ளாராம். இது குறித்து பஞ்சாரணசனம் கேட்டபோது, சிவாஜிக்கும் நமக்கும் மோதல் இருக்கிறது, நாம் பாடல் எழுதி நீங்கள் ஏன் கண்ணதாசனிடம் பாடல் கேட்டீர்கள் என்று சிவாஜி சத்தம் போட்டு பாடல் படத்தில் இல்லாமல் செய்துவிட்டால் நமக்குத்தான் அசிங்கம் என்று கூறியுள்ளாராம். படக்குழு சிவாஜிக்கு தெரியாமல் நம்மிடம் வந்திருக்க மாட்டார்கள், அப்படியே சிவாஜி பாடல் வேண்டாம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமல்ல, இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லோருக்கும் தான் அசிங்கம் என்று பஞ்ச அருணாச்சலம் கூறியுள்ளாராம். அதன் பிறகு கண்ணதாசர் பாகப்பிரிவினை படத்தில் 3 பாடல்கள் எழுதி கிட் கொடுத்துள்ளாராம். இந்த படம் வெளியாகும் முன்பே பட்டுக்கோட்டை இருந்துவிட அடுத்து வெளியான பாசமலர் படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதி சிவாஜியை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியவர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மையை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.